என்னுடைய உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை அதற்கு பதிலே எதிர்பார்த்தவனாக தங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் வந்து நம் உயிர் மேலான ஹபீபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு புண்ணிய மாதம் பிறக்க இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நலவான விஷயங்களில் சேர்ப்பானாக. அதே போல் நாளைய தினம் நம் தாய் திருநாட்டில் 79வது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கக்கூடிய ஒரு சூழல். 2 விஷயங்களையும் தான் இன்று ஜும்மாவுடைய பயானாக நாம் பார்க்க இருக்கிறோம். சுதந்திரத்திற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்று ஒரு சந்தேகம் எழலாம். 2க்குள்ளும் ஒரு ஒத்துமை இருக்கிறது. இன்றைய காலத்தில் அது மிகப்பெரிய ஒரு பொருத்தமாக இருக்கும் என்பதால் கொஞ்சம் வித்தியாசமாக தலைப்பினை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா எதை கேட்கிறோமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தருவானாக. நாளை 79வது சுதந்திர தினம், 80வது சுதந்திர தின விழா நாடு கொண்டாட இருக்கிறது. இது என்ன 79, 80 இது எது சரி என்கின்ற ஒரு குழப்பம் நமக்குள் இருக்கும். 79வது சுதந்திர தினம் என்று நாம் சொல்லுவோம். அப்ப 80வது சுதந்திர தின விழா என்றும் சொல்கிறார்களே, 2க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இது நமக்கு தெரியுமா? முதலில் இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம். இது 79வது சுதந்திர தினம். அப்ப 80வது வருடம் என்றால் இந்தியா சுதந்திரம் வாங்கிய உடனே அதை கொடியேற்றி கொண்டாடியதால் 80வது சுதந்திர தின விழாவாக கொண்டாடினால் அது 80, நாளாக அனுசரித்தால் அது 79 என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். 79 வருடங்கள் ஆகிவிட்டது. 80வது வருடம் சுதந்திர தின விழாவாக அது கொண்டாடப்படுகிறது. அதுதான் சுதந்திரத்துடைய அடிப்படை. சரி, இது எல்லாம் சுதந்திரத்துடைய விஷயங்களை எடுக்கின்ற பொழுது எப்பொழுதும் போல நம்முடைய வரலாறுகள் எங்கேயுமே பெரிதாக பேசப்படவில்லை. நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும். பள்ளிக்கூடங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய தங்களுடைய மாறி வேடங்களை அணிந்து அனுப்பினால் இது என்ன தலைவர், இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய உடையை அணிவித்து பள்ளிக்கு அனுப்பினால் இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று கேள்வி கேட்கிறார். இப்படி ஒரு தலைவர் சுதந்திரத்திற்காக போராடினாரா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் அல்லவா? இந்தியாவுடைய முதல் எஜுகேஷன் மினிஸ்டர், இந்தியாவுடைய முதல் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவரை போலவே ஒரு உருவத்தை மாற்றி அனுப்பினார். இப்படி ஒரு தலைவர் இருந்தாரா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு தான் நம்முடைய வரலாறுகள் இருக்கிறது. அப்போ இந்த வரலாறுகள் இப்படி இருப்பதற்கு உண்டான காரணம் என்ன? ஏன் இப்படி இருக்கிறது என்றைக்காக சிந்திச்சோங்களா? இது நம்மகிட்ட ஒரு சில சமயம் நாம் இப்படி சொல்லுவோம், நம்முடைய வரலாறுகள் நமக்கு மறக்கடிக்கப்பட்டது என்று சொல்லுவோம். ஆனால் இன்னொரு தரம் யோசிக்க வேண்டும். வரலாறுகள் மறக்கடிக்கப்பட்டது என்பது உண்மைதான். ஆனால் அதை மறந்து விட்டோம் என்பதுதான் யதார்த்த உண்மை. மறக்கடிக்கப்பட்டது என்பதை தாண்டி மறந்து விட்டோம் என்பதுதான் யதார்த்த உண்மை. எப்படி மறந்தோம்? நம்முடைய தலைவர்களை நாமே கொண்டாடாமல் தான் இருக்கிறோம். நம்முடைய தலைவர்களை பற்றி பேசுகிறோமா? நம்முடைய தலைவர்களுடைய நிலைகளை சொல்லி இருக்கிறோமா? முதல் சுதந்திர போராட்டத்தை வங்காளத்திலே கையெழுத்தவர் யார்? பேரு தெரியுமா? தெரியாது. முதலில் இந்தியாவுடைய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? தெரியுமா? தெரியாது. முதலில் இந்த இந்தியாவுக்காக தன்னுடைய மகன்களை அர்ப்பணித்தவர் யார்? தெரியுமா? தெரியாது. இது அத்தனைக்கும் சொந்தக்காரர்கள் நாம் என்று பேசிக் கொள்ளலாம். அவ்வளவுதான். வங்காளத்தில் முதல் போரை தொடங்கியவர் சிராஜ் தௌலா. வங்கத்து வேங்கை சிராஜ் தௌலா. எதிரிகளை எதிர்த்து முதல் படையை அனுப்பியவர் சிராஜ் தௌலா. பேசலாம். இந்த பெயர்கள் கூட பெரும்பாலான நபர்களுக்கு தெரியாது.
சுரையா தப்ஜி இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் என்று சொல்லலாம். ஆனால் பேர்கள் தெரியாது, வரலாற்றில் கூட இல்லை. நீங்க இன்னைக்கு போய் இந்திய சுதந்திர கொடியை, இந்திய நாட்டின் தேசிய கொடியை யார் வடிவமைத்தார் என்று நீங்கள் இணையங்களில் சர்ச் செய்து பாருங்க. அங்க பெங்காலி வெங்கையா என்கின்ற பெயர் தான் வரும். சுரையா தப்ஜி என்கின்ற பெயர் வராது, சுரையா தப்ஜி வராது. இந்தியாவுடைய சுதந்திர, இந்தியாவுடைய தேசிய கொடியை வடிவமைத்த பெருமை இஸ்லாமியர்களுக்கு உண்டு, அதுவும் ஒரு பெண்ணுக்கு உண்டு. தெரியாது. தன்னுடைய இரு மகன்களை இந்தியா நாட்டுக்காக அர்ப்பணித்தவர் ஜாஃபர் சாதிக் பாபூர் ஷா, பெரிய அரசர், முகலாய மன்னர்களின் கடைசி அரசர் ஜாஃபர் சாதிக் பாபூர் ஷா. வரலாறு தெரியாது. ஏன் தெரியறதில்ல? அதை நோக்கி ஓடுவதற்கு இந்த சமூகம் தயாராக இல்லை. அதுதான் அசல் விஷயம். நான் பிறர்களை குறை சொல்வதற்கல்ல, நம்முடைய சமூகத்தை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்தியாவிலிருந்து இதே திருப்பூரில் இஸ்லாத்திற்கு, இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் ஏராளமான நபர்கள் இருக்கிறார். மிக பிரபலியமான ஒரு நபர் இருக்கிறார். திருப்பூர் குமரனை மட்டும் பேசுகின்றனர். திருப்பூர் குமரனோடு உறுதுணையாக இருந்த மைதீனை மறந்துவிட்ட சமூகம் தான் இது. திருப்பூர் மைதீன் வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டியவர். திருப்பூர்காரன் சொல்றோம், என்னைக்காச்சும் நமக்கு தெரியுங்களா திருப்பூர் மைதீன் வரலாறு? தெரியாது. தமிழகத்தின் ஆகச்சிறந்த தலைவராக இருந்த கனிமிகு காயிதமில்ல இஸ்மாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வரலாறு தெரியுமா? தெரியாது. கனிமிகு காயிதமில்ல என்றால் ஒரு முஸ்லிம் லீக் கட்சியினுடைய தலைவர். அப்படி மட்டும்தான் தெரிந்து வைத்திருக்கிறோம். அவர் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் அல்ல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தின் தலைவர் கனிமிகு காயிதமில்ல. இந்த சமூகத்திற்காகவே வாழ்ந்த மிகப்பெரிய மகான் கனிமிகு காயிதமில்ல ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. பேசுகிறோமா? கனிமிகு காயிதமில்ல என்றால் ஒரு அரசியல் கட்சியோடு தொடர்படுத்தி விடுகிறோம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்றால் ஒரு கட்சியோடு தொடர்படுத்தி விடுகிறோம். முகமது ரஃபீக் என்றால் ஒரு கட்சியோடு தொடர்படுத்தி விடுகிறோம். நிறைய பேர்களை கட்சிகளோடு ஒரு இதோடும் நாம் அவர்களை இணைத்து நம்முடைய வரலாறுகள் பேசுவதற்கு இன்னைக்கு இது இல்லை. நம்முடைய வரலாறுகள் பேசுவதற்கு இது இல்லை. இது எங்க நிக்குது தெரியுங்களா? நம்ம வரலாறுகள் பேசாமல் விட்டதனுடைய விளைவுகள் நம்முடைய குழந்தைகள்கிட்ட பேசி இருக்கிறாங்களா? வரலாறுகள் பேசி இருக்கிறோமா? நம்ம இஸ்லாத்திற்காக நம்முடைய குழந்தைகளுக்கு பொதுவாகவே சமூகத்தினுடைய நிலைகளை எடுத்து பேசி இருக்கிறோமா? சமூகத்தினை பற்றி உண்டான அறிவுறுத்தலை சொல்லி இருக்கிறோமா? இந்த சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும் பேசி இருக்கிறோங்களா? கிடையாது. அப்ப எங்க சுதந்திரத்தை பற்றி எடுத்து பேசுவோம், சுதந்திர போராட்ட தியாகிகளை பற்றி பேசுவோம். கடைசி வரைக்கும் இந்த சமூகம் வாட்ஸ்அப்ல எல்லாத்துக்கும் அனுப்புவோம். நாங்கள் யார் என்று தெரியுமா? நாங்கள் யார் என்று தெரியுமா? இந்தியா கேட்டில் எங்களுடைய பெயர்கள் எத்தனை இருக்கு என்று தெரியுமா? அதிகமான பெயர்களை கொண்டவர்கள் இந்தியா கேட்டுடைய இந்தியா கேட்டில் பொறிக்கப்பட்ட பெயர்கள் அதிகமாக இஸ்லாமிய பெயர்கள் அது வெறும் பெயர்களாகவே இருக்கிறது என்று என்னைக்காக உணர்ந்தோமா? இப்படி பேசி பேசி மட்டும்தான் இருக்கிறோம். இது அதற்கான ஆக்கப்பூர்வமாக இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, நான் இங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் குடும்பங்களின் முதலில் இதை கொண்டு போய் சேருங்கள். வீட்டுல பேசுங்க, குழந்தைகள் சொல்லுங்க. இந்தியாவுக்காக பாடுபட்டவர்களில் முதன்மையானவர்கள் இஸ்லாமியர்கள் என்று வெறும் பேசுவதால் எந்த பயனும் இல்லை. அதற்குண்டான ஆயத்த பணிகளில் இந்த சமூகம் இல்லாமல் போய்விட்டது. அதற்குண்டான தயாரிப்புகள் இந்த சமூகம் உருவாக்காமல் விட்டுவிட்டது. இதனுடைய கடைசி நிலை எங்க தெரியுங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் சென்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏதாவது ஒன்று கேளுங்கள். நான் இங்கு இருப்பவர்களிடம் கேட்கிறேன். இது பெரும்பாலான நபர்கள் வந்த பின்னால் கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த வருடம் சொல்லுங்களை பார்க்கலாம். முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்த வருடம் சொல்லுங்கள். கிபியா கிமுவா எந்த வருடம் யோசிக்கின்றோம்? ரஹ்மத்துல் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை என்று அல்லாஹ்வினால் சொல்லப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டதால் இந்த சமூகம் பாக்கியமான சமூகம், உம்மத்துல் கைரா சிறந்த சமூகம் என்று அடையாளப்படுத்துகிறார் ரப்பல் ஆலமீன். முஹம்மது ரசூலுல்லாஹை தலைவராக ஏற்றுக்கொண்டதால். ஆனா நம்ம தலைவருடைய இதை சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நடிகனுடைய டேட்டா பற்றி சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லிடுவோம்.
சொல்லிடுவோம். ஒரு நடிகருடைய டேட் ஆஃப் பர்த் என்ன சொல்லிடுவோம். ஒரு அரசியல்வாதிகளுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன சொல்லிடுவோம். நம்ம பெற்றவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்வது தெரியுமா? இப்ப என்னத்துக்கு என்ன நிலைக்கு வருவோம் அப்படின்னா, இஸ்லாத்துல பிறந்த நாள் கூடாது, ஆனா எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கும். எல்லாத்தையும் செஞ்சுதான் இருப்போம். கேக் வெட்டுவோம், எல்லாமே செய்வோம். வெளியரங்கமா வந்து என்ன சொல்லுவோம், இஸ்லாத்தில் பிறந்த நாள் இல்லை, ஆனா அன்னைக்கு நாளைக்கு தான் கிஃப்ட் வாங்கி தருவோம், அன்னைக்கு நாளைக்கு தான் அப்படி உயர்ந்த ஆடை போடுவோம், எல்லாம் போடுவோம். இஸ்லாத்தில் பிறந்த நாள் இல்லை அப்படின்னு ஒரு இதா பேசுவோம். இது சொன்னதுடைய வெளிப்பாடுகள் இல்லைங்களா? நம்முடைய வரலாறை நாம் மறந்து விட்டோம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருடத்தை யாருக்குமே தெரியல. வெறும் வேதனையா இல்லைங்களா? இது வேதனையா இல்லையா? இந்த நம்மளுடைய தலைவர் யார்? நம்முடைய தலைவர் யார்? நம்முடைய தலைவருடைய பிறந்த வருடத்தையே நாம் மறந்து விட்டோமே. என்ன மாதத்தில் பிறந்தார்? அரபியில் என்ன மாதம், ஆங்கிலத்தில் என்ன மாதம்? அரபியில் என்ன தேதி, ஆங்கிலத்தில் என்ன தேதி தெரியாது. வரலாறுகள் பேசுவதே இல்லையே. குழந்தைகளிடம் இஸ்லாமிய வரலாறை கூட பேசாத சமூகம் தான் இது. எப்படி சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம்? எனக்கு விவரம் தெரிந்த பொழுது என்னுடைய தாய், அதே போல என்னுடைய அக்காவுடைய நன்னிமா, இவர்கள் எல்லாம் எங்க நன்னிமா, இவர்கள் தான் வரலாறுகள் பேசி இருக்கிறார், கதைகளாக சொல்லி இருக்கிறார். ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி சொல்லி இருக்கிறார். பெரும்பாலான வயது வைத்தவர்களுக்கு ஐயூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி தெரிந்திருக்கும். காரணம், நம்முடைய வீட்டுல தாய்மார்கள் எல்லாம் சொல்லுவாங்க, நம்முடைய தாய்மார்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஐயூப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து இருந்தாங்க தெரியுமா. ஐயூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகள், அவர்களுக்கான அறிமுகம் நம்முடைய வீடுகளில் இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அறிமுகம் வீட்டில் இருந்தது. பாபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிமுகம் வீட்டில் இருந்தது. அந்த வரலாறை சொல்வார்கள். பக்ரீத் வந்து விட்டாலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை வெட்டு போற சமூகத்தை பெற்றோர்கள் சொல்லிய நிலைகள் இருந்தது. என்று நம்ம பேசாம விட்டதின் விளைவு நம்முடைய வரலாறையை நாம் மறந்து கொண்டு வருகிறோம். இதுல இந்த சுதந்திர போராட்ட தியாகத்தில் வாழ்ந்தவருடைய வரலாறு பேசி என்ன பிரயோஜனம்? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எனக்கு தெரியலையே. நான் சொல்லிய பொழுதும் கூட எத்தனை பேர் யோசித்தீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வருடத்தில் பிறந்திருப்பார்கள் என்ற யூகிக்கவர்கள் எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்களா? ரசூலுல்லாஹ் பிறந்தது யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் பிறந்த மாதம், பிறந்த வருடம், பிறந்த வருடம் ஆங்கில வருடத்தில் எத்தனை? ஆங்கில வருடத்தில் எத்தனை? யாராவது ஒருவர் சொல்லுங்க. சொல்ற இது இல்ல, யாருக்குமே என்ன பண்றது கிடையாது, அதை யோசிப்பதே கிடையாது. கிபி 571 ஞாபகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. கிபி 571 ஏப்ரல் 22 முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆங்கில வருடத்தில் நாட்கள். கிபி 571 ஏப்ரல் 22 இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆங்கில மாதத்துடைய கணக்கு. அப்ப இஸ்லாத்துடைய மாதத்தில் ரபீஉல் அவ்வல். அப்ப அதற்கு இதெல்லாம் இல்லையா அப்படின்னா, அதற்கு ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு எண்கள் எண் இருக்கிறோம் அல்லவா? ரசூலுல்லா பிறந்ததுக்கு ஒரு எண் இருக்கிறோம் அல்லவா? அப்ப ஹிஜ்ரில எத்தனை அப்படின்னு கேட்டா, அப்ப ஹிஜ்ரி இருந்துச்சு ரசூலுல்லா பிறக்கும் போது கிடையாது. யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது? யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டதுங்க? உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹுடைய காலத்துல ஹிஜ்ரியை உருவாக்கணும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் மக்காவை விட்டு மதீனாவுக்கு போனாங்க அல்லவா? அந்த நிகழ்வை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டுச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு எது? இஸ்லாத்துடைய அடிப்படையில் சொல்லுங்க, ரசூலுல்லாஹ் பிறந்த ஆண்டு எது? யானை ஆண்டு. என்ன ஆண்டுங்க? யானை ஆண்டு. நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். ரபீஉல் அவ்வல். ரபீஉல் அவ்வல் ஒரு சிலர் 11 இருக்கிறது, 12 இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது ரபீஉல் அவ்வல் மாதத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்தார்கள். எந்த ஆண்டு? யானை ஆண்டு. ஞாபகத்தில் நிறுத்திக் கொள்ளுங்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த மாதத்தையே, பிறந்த வருடத்தையே நமக்கு தெரியவில்லை என்றால் இன்னொரு வரலாறை எப்படி கொண்டு வந்து நாம் சேர்ப்போம்? கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம எல்லாம் சாதாரணமா கடந்துட்டு போறோம். நாயகத்துடைய வரலாறு நமக்கு தெரியும் அல்லவா? நாயகத்துடைய வரலாறை தெரியாம எப்படி நம்ம தரகராக விட்டோம்? நாயகத்தை தெரியாம எப்படி நாயகத்தை நேசிக்க முடியும்?
நாயகத்தை நேசிக்காமல் விட்டுவிட்டால் நம்ம என்ன ஆயிடுவோங்க? முஃமினாகவே இருக்க மாட்டோம். நல்லதுங்க. ஒவ்வொரு யாரும் முஃமினாக ஆக மாட்டா தன் பெற்றோர்களை விட, குழந்தைகளை விட, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தை விட முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நேசிக்காதவரை ஒரு முஃமினாக ஆக மாட்டார். நாயகத்தை அப்படி நேசிக்கணும். எல்லாத்தையும் விட நாயகத்தை நேசிக்கணும். அதனால்தான் உயிரின் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ், என் உயிருக்கு மேலானவர், உயிருக்கு நேரானவர் அல்ல, உயிருக்கு மேலானவர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அப்ப உயிருக்கு மேலானவர் என்றால் அவருடைய வரலாறுகளை அணுவணுவாக ரசித்து வைத்திருந்தால் மட்டும்தான் உயிருக்கு மேலானவர். அணுவணுவாக வச்சிருக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு அப்படியே தொட்டு 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 வச்சிருக்கணும். ரசூலுல்லாஹ் பிறந்தது, ரசூலுல்லாஹ் பிறக்கும் போது தந்தை இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் பிறக்கின்ற பொழுது தந்தை வஃபாத் ஆயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்னாடியே தந்தை வஃபாத். ரசூலுல்லாஹ் பிறந்ததற்கு பின்னாடி அவருடைய தாயிடம் எத்தனை வருடங்கள் இருந்தார்கள்? 6 வயது வரை இருந்தார்கள் தன்னுடைய தாயிடம். இந்த 6 வயதிற்குள்ளாக அவருடைய வளர்ப்பு தாயாக இருந்தவர் யார்? ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா. ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு தாய் பால் கொடுத்தவர்கள், பால் குடித்தார். ஹலிமத்து ஸஅதியா. அந்த ஹலிமத்து ஸஅதியாவிடம் பால் கொடுத்தவர்கள் நாயகம் மட்டும்தானா? இல்லை, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. அவருடைய தாய் வஃபாத் ஆனதற்கு பின்னாடி யார் வளர்த்தாங்க? யார் வளர்த்தாங்க? ரசூலுல்லாஹ். 6 வயதில் நாயகத்துடைய தாய் வஃபாத் ஆனதற்கு பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாட்டை வளர்த்தாங்க. பாட்டனாரிடம் வளர்ந்தார்கள். ரசூலுல்லாஹ் பாட்டனாரிடம் வளர்ந்தார்கள். பாட்டனாருடைய பேர் என்ன? அப்துல் முத்தலிப். நினைவில் நிறுத்துங்கள், அப்துல் முத்தலிப். அப்போ அவர்கள் வஃபாத் ஆனதற்கு பின்னாடி 10 வயது இருக்கின்றவர் அவர்கள் வஃபாத். அப்ப அதற்கு பின்னாடி யார் வளர்த்தினார்? சையதுனா அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையான அபூ தாலிப் அவர்கள் வளர்த்தினார்கள். வரலாறுகளை நினைவில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இது வரலாறு. ரசூலுல்லாஹை வளர்த்தியவர்கள் யார்? நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் பேரளவில் நாங்கள் நாயகத்துடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் சொல்வதில் எந்த அவசியமும் இல்லை, எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. நாயகத்தின் வரலாறு தெரிந்திருக்கிறோம். குறைந்தபட்சம் இப்படியாவது தெரிந்திருங்கள். குறைந்தபட்சம் இப்படியாவது தெரிந்திருங்கள். நாயகம் பிறந்தது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை வஃபாத் ஆனது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் பெயர் என்னங்க? அப்துல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பெயர் என்னங்க? அப்துல்லா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாருடைய பெயர் ஆமினா. அல்ஹம்துலில்லாஹ். ஆமினான்னு சொல்லும்போது சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயதில் திருமணம் முடித்தார்கள்? எத்தனை வருடங்கள் ஆடு மேய்த்தார்கள்? 10 வயதில் ஆடு மேய்த்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 12 வயதில் வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய பெரிய தந்தையோடு போகின்ற பொழுதுதான் ஒரு பாதிரியார் சொன்னார், இவர்தான் இறுதி நபி, இவர்தான் இறுதி நபி. இவரை யூதர்களுக்கு தெரிந்துவிட்டால், இவர் இறுதி நபி என்று யூதர்களுக்கு தெரிந்துவிட்டால் இவருடைய உயிருக்கு பாதகம் ஏற்பட்டுவிடும் என்ற செய்தியை ஒரு இடருங்க ஒரு பாதிரியார் சொன்னதற்கு பின்னாடி, அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரிலே நல்ல மனிதராக இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊரிலே செய்த பணிவிடைகளை பார்த்து அவர்களுக்கு வைத்த பெயர் என்னங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவாசிகள் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி அழைப்பாங்க? அல் அமீன். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் என்னங்க? அல் அமீன் என்றுதான் அழைப்பார்கள். உண்மையாளர், நம்பிக்கையாளர். யாருடைய பேருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர். இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மக்காவாசிகள் முஹம்மது ரசூலுல்லாஹை அழைத்ததாக அமீன் என்று அழைத்தார்கள். ஏன் அவ்வளவு தூரத்திற்கும் அவர்கள் நீதியாக நடந்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 25 வயதில ஷில்ஃபுல் ஃபுரூர் என்கின்ற ஒரு காப்பும் ஒரு அறக்கட்டளையோடு சேர்ந்து மக்களுக்கு சமூகம் பணி செய்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே 25 வயதில் தான் யாரை நிக்காஹ் முடித்தார்கள்? அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. முதல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, எல்லாத்துலயும் முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க யார் தாங்க? நம்முடைய தாயான அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் வரவழைச்சது இவங்க தான். நாயகத்தை எல்லா நிலையிலும் பாதுகாத்தது அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா. அவங்க தான் எல்லாத்துலயும் பாதுகாத்தாங்க. கதீஜா இன்னைக்கு நம்ம பேர் பெரும்பாலும் வைப்பது கிடையாது.
ஏதோ ஏதோ ஒரு பக்கத்துல மாட்டி கேட்குது. எவ்வளவு ஆராய்ச்சியா தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கதீஜா நாயகிக்கு சலாம் சொல்லணும் வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று வரலாறு சொல்லுச்சு. அவ்வளவு ஆகச்சிறந்த பெயர். ஃபாத்திமா என்று பெயர் வைத்தாலே இன்னும் ஃபாத்திமாவா என்று கேட்கிறோம். ஃபாத்திமாவுக்கு உண்டான மதிப்புகள் தெரிந்திருந்தால் அந்த பேர்கள் அவ்வளவு புனிதமான பேர்கள் அதெல்லாம். ஏன்னா வரலாறு தெரிவது கிடையாது. அப்ப நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை வயசுல நுபுவத் கிடைச்சிட்டீங்க, நபித்துவமானார்கள். 40 வயது நபித்துவம் கிடைத்தது. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரி, நபித்துவம் கிடைத்ததற்கு பின்னாடி உண்டான நிலை என்ன? உடனே கிடைத்து விட்டதா? சவுல் ஹுரைர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை நாட்கள் தவம் இருந்தார்கள் தெரிந்திருக்கிறோம். அதற்கு பின்னாடி அவருடைய நிலைகள் எப்படி மாறியது? அதற்கு பின்னாடி கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் எப்படி அரவணைத்துக் கொண்டார்கள்? இதெல்லாம் தெரியும். நாயகத்தை பற்றி உண்டான விஷயங்களை முழுமையாக தெரிந்திருக்கும் இந்த சமூகம். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதுதானே இது? முஹம்மது ரசூலுல்லாஹ் தலைவராக வைத்துக் கொண்ட சமூகம் தானே இது? அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி கேட்கின்ற பொழுது அங்கதான் எடுத்து வைக்கிறேன். வெறும் நாயகத்தை வார்த்தையில் பேசுவது பெரிய விஷயம் அல்ல. அவர்கள் வாழ்க்கையை அறிந்து அதன் பிரகாரம் நடப்பதுதான் உண்மையான ஒரு தலைவரை ஏற்றுக்கொண்ட தொண்டன் கலையாளர். நம்ம எல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹுடைய தொண்டர்கள் எப்படி இருக்கணுங்க? தலைவர் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி என்ற பழமொழியை சொல்வார். முஹம்மது ரசூலுல்லாஹை போல் இங்கு எத்தனை தொண்டர்கள் இருக்கிறோம் என்று ஒரு இடம் யோசிப்பார். முஹம்மது ரசூலுல்லாஹை போல் எத்தனை தொண்டர்கள் இங்கு நாம் இருக்கிறோங்களா? ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்றோங்களா? நீளமா இருக்கிறோமா? இன்ஷால்லா வருங்காலங்கள் அதை பார்ப்போம். நாயகத்துடைய நீளம் எவ்வளவு தூரம் இருந்தது, எந்த விஷயங்கள்ல நம்ம நாயகத்தோடு இருக்கிறோம். அப்போ நாயகத்தின் வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். நாயகத்துடைய வரலாறு தெரிஞ்சிருக்கு. நாளைக்கு வறுமையில நமக்காக சஃபாத் செய்வது யாருதான்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாத் செய்வாங்க. வேற யாரும் நமக்காக வந்து நிற்க மாட்டாங்க, பரிந்து பேச மாட்டார்கள். நாயகம் மட்டும்தான் பரிந்து பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நாயகத்தை பற்றி தெரிஞ்சிருக்கணும். உலகத்துல ஒருத்தர் தலைவராக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்ற பொழுது அவரை பற்றி உண்டான அங்கங்கா சொல்லிட்டு இருப்போம். யாராவது உங்களுடைய தலைவரை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர் என்னென்ன செஞ்சிருக்காரு தெரியுமா? எல்லா வரலாற்றையும் எடுத்து பேசுவோம். எல்லா விஷயத்தையும் எடுத்து அங்கங்காக பிடிச்சு பேசுவோம். அவர் எப்பொழுது இது செய்தார், எப்பொழுது அதை செய்தார், எப்பொழுது ரயிலுக்கு முன்னால் தலையை வைத்தார், எல்லாம் பேசுவோம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹை பற்றி கேட்டால் எதுவும் தெரியாது. வரலாறு ரசூலுல்லாஹுடைய பிறந்த வருடத்தை கேட்கின்ற பொழுது இங்கு இவ்வளவு தூரம் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய வேதனை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயது நபி பட்டம் கிடைத்தது. எத்தனை ஆண்டுகள் மக்காவில் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் வெறும் எண்ணிக்கையாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? 53 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தார்கள். எத்தனை வருடங்கள்? 53 வருடங்கள். இந்த 53 வருடங்களில் 13 ஆண்டு காலங்கள் நபியாக வாழ்ந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏகத்துவ பிரச்சாரத்தை மக்காவில் எத்தனை வருட காலம் நடத்தி வைத்தாங்க? 13 வருட காலங்கள். எத்தனை வருடங்க? 13 வருட காலங்கள் மக்காவில் ஏகத்துவ பிரச்சாரத்தை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தாங்க. தன்னுடைய 53வது வயதுல எங்க போறாங்க? மதீனாவை நோக்கி செல்கிறார்கள். அப்போ மதீனாவில் வாழ்ந்த காலங்கள் எத்தனை? 10 ஆண்டுகள். மதீனாவில் வாழ்ந்த காலங்கள் 10 ஆண்டுகள். 63வது வயது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனாங்க. இதுல இந்த 63 வருடம் வாழ்ந்தாங்க அல்லவா? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை திருமணங்கள் முடித்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 திருமணங்கள். எத்தனை திருமணங்க? அதுல முதல் மனைவி யாருங்க? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்த 11 பேர்களில் 10 பேர் யாருங்க? விதவைகள். விதவைக்கு மறுவாழ்வு உண்டு என்ற விஷயத்தை அழுத்தமாக போதித்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் விதவையாய்த்தால் அந்த பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுக்கணும் என்கின்ற ஒரு அற்புத ஜோதியை உதிக்க சென்றவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 11 திருமணங்கள். அதில் 10 பேர் யாருதாங்க? விதவைகளாக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்தாங்க. ஒரே ஒரு பெண்மணி மட்டும் தான் கன்னி பெண்ணாக இருந்தார்கள். யாருங்க? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா யாருங்க? சீவினா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அருமை மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா. தெரிஞ்சிருக்கும். அவர்கள் மட்டும்தான். ஆயிஷா ரலியல்லாஹு குழந்தை இருக்கா? கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த பயானை கேட்பவர்கள் யாராவது குழந்தைகள் இல்லை என்று நீங்கள் சங்கடப்பட்டால்
உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு குழந்தைகள் இல்லை. நபியின் மூலியமாக குழந்தை உண்டா? இதாச்சா? இல்ல, குழந்தை இல்லை. நினைவில் கொள்ளுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு குழந்தை இல்லை. அல்லாஹ் நமக்கு கொடுக்காமல் சோதித்து விட்டார் என்றால் யார் கவலைப்பட்டிருக்கீங்க? ஆயிஷா கவலைப்பட்டார்கள். நாயகத்தில் கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் 3 குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகளை சிறப்பான முறையில் வளர்க்கிறாரோ அவர் சூரத்தில் இருப்பார் என்று சொல்கின்ற பொழுது, அப்ப 2 பெண் குழந்தைகளை பெற்றால் அவர்களுக்கும் சூரம் உண்டு. அப்ப குழந்தை பெறால் எனக்கும் உனக்கும் சூரம் உண்டு. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீங்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை. அதே போல் இங்க இருப்பவர்கள் யாராவது குழந்தைகள் இழந்து விட்டு அந்த பரிதவிப்பில் இருக்கிறீர்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 7 குழந்தைகள். எத்தனை குழந்தைங்க? 7 குழந்தைகள். அதில் 3 ஆண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள். 3 ஆண் குழந்தைகள், காசிம், இப்ராஹிம், தாஹிர். இப்ராஹிம் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகனார் இப்ராஹிம் எல்லாம் பிறந்த பாலகனாக இருக்கின்ற பொழுதே வஃபாத். 3 ஆண் குழந்தைகளிலே வஃபாத் நாயகத்திற்கு. குழந்தை பருவத்திலேயே வஃபாத் 3 குழந்தைகள். ரசூலுல்லாஹ் கண்ணீரிலே அல்லாஹ்வின் பொருத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள், நாயகத்தின் வரலாறு நாம் பெறக்கூடிய பாடம். 4 குழந்தைகள் யார்? ஸைனப், உக்கையா, உம்மு குல்தும். அடுத்தது யாருங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. 4 பெண் குழந்தைகள். இந்த 4 பெண் குழந்தைகளில் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவை தவிர மற்ற எல்லாரும் ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கின்ற பொழுது வஃபாத் என்று வரலாற்றில் பதிவு செய்கிறார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி 2 மாதத்தில் அவர்கள் வஃபாத். ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகி 2 மாதத்தில் அவர்கள் வஃபாத். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி வஃபாத் ஆன முதல் நபர் யாருங்க? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. தன்னுடைய தந்தையின் இறப்பு அவர்களுக்கு பெரும் ஒரு சோதனையாக இருந்து அவர்களும் வஃபாத். அப்ப நாயகத்துடைய குழந்தைகள் உலகத்தில் பெருமாக்களாக வாழ்ந்தது இல்லை. யாராவது குழந்தைகளை இழந்து விட்டோம் என்று நினைத்தால் நீங்கள் நாயகத்தை நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். பிறந்த ஆண் குழந்தைகள் 3 பேருமே வஃபாத். எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கும். நாயகத்தை நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வேதனைகளுக்கு அது பதிலாக இருக்கும். பெற்றோர்களை இழந்தவர்கள், இழந்து விட்டோமே, தந்தை இழந்து விட்டோம், தாயை இழந்து விட்டோம் என்று நினைப்பவர்கள் நாயகத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். தன்னுடைய தந்தை யார் என்று தெரிவதற்கு முன்னாலேயே தந்தை வஃபாத். தாயின் அரவணைப்பு கிடைக்கின்ற பொழுது தாயின் வஃபாத். அனாதையாக வளர்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க நினைவில் எடுத்துக் கொள்ளுங்கள். அதே மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். கையெழுத்துக்குரியவர்கள் நாயகத்தை விட நமக்கு யாரும் படிப்பனை இல்லை. நாயகத்தை விட யாரும் படிப்பனை இல்லை. அதனால் கண்ணியத்துக்குரியவர்களே, நாயகத்துடைய வரலாற்றை முதலில் நம்முடைய குடும்பங்களில் கொண்டு சேர்ப்போம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய குழந்தைகளுக்கு நாயகத்தின் வரலாறை கொண்டு போய் சேர்ப்போம். ஆறுதல் நிறைய இருக்கு. நாயகத்திடம் இருந்து மட்டும்தான் நிறைய ஆறுதல்கள் இருக்கிறது. அது எங்கேயுமே இல்லை. நான் சொன்னதெல்லாம் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். தந்தை இழந்தவர், மகன்களை இழந்தவர்கள், பெற்றோர்களே இழந்தவர்கள் எல்லோரும் இருக்கிறோம். நாம் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு தான் இழந்திருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அனுபவிக்கின்ற வயதிலேயே இழந்து விட்டார்கள். பெரும் சோதனை. நாயகத்தை விட நமக்கு மிகப்பெரிய யாராவது வழிகாட்டி இருக்கிறாங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் கடந்துதான் நின்றார்கள். கடந்ததின் காரணமாகத்தான், அல்லாஹ்வை மட்டும் பொருந்திக் கொண்டதின் காரணமாகத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் தலைவராக இருக்கிறோம். நாயகத்தை வெறும் தலைவராக அல்ல, நம் வாழ்க்கைக்கான பாடங்களாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை கொண்டு போய் சேர்க்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பற்றி உண்டான அறிவார்ந்த விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லித் தருவோம். ஒரு மனிதர் வெறும் மனிதராக மட்டுமே வாழ்ந்து விட்டு செல்லவில்லை. நீங்கள் எந்த துறையில் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தேடினாலும் அந்த துறைக்குள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆகச் சிறந்த மனிதராக இருப்பார். அதுதான் நாயகத்தின் உயர்ந்த ஆகச் சிறந்ததாக இருப்பார். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் சுதந்திரத்தினுடைய வரலாறுகள் மறந்து விட்டோம் என்று கவலைப்படுகின்ற அதே நேரத்தில் நாயகத்துடைய வரலாறை மறந்து இருக்கக்கூடிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா சொல்வார், இன்னல்லாஹ் லா யுகையிரு பிகௌமி ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். எந்த ஒரு சமுதாயம் தன் நிலையை தாமாக மாற்றிக்கொள்ளவில்லையோ அவர்களை நிச்சயமாக அல்லாஹ் மாற்றுவதில்லை. அல்லாஹ் மாற்ற மாட்டான். நம்ம தான் மாற்றுகிறோம். நம்முடைய நிலைகளை நம்ம தான் மாற்றிக்கிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அவலங்களுக்கு காரணம் நம்ம தான்.
நம்ம யோசிக்காததான். நம்முடைய குடும்பங்கள்ல தீன் இல்லாமல் போனதுக்கு உண்டான காரணம் நான் தான். முகமது ரசூலுல்லாவை கொண்டு போய் சேர்க்காத விளைவு. முகமது ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு இல்லத்திற்குள் சென்றால், ஒவ்வொரு உள்ளத்திற்குள்ளும் சென்றால் அங்கு நிச்சயமாக வழிதவறுகள் இருக்காது, ஏமாற்றம் இருக்காது, பொய் இருக்காது, வட்டி இருக்காது, மது இருக்காது, எந்த ஹராமும் இருக்காது. அந்த வீடு புனிதமான வீடாக இருக்கும். முகமது ரசூலுல்லாவை கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நாயகத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய நல்ல தொண்டர்களாக அல்லாஹ் வெளியேறமாக்கி வைப்பானாக. வாஹிதவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.